சரி, கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் கருப்பசாமி, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி, சின்ன மகனுக்கு ஒரு வழி பண்ணணுமா? அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அவனுக்கு வந்து சரி பண்ணி கொடுத்து, அதே போல் அவனுக்கு மூன்றாவது ஒரு வாழ்க்கையாவது நல்லபடியாக கருப்பசாமி அவனுக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து, அவனையும் மனுஷனாக மாற்றி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டுவான். சரிப்பா, 2 கெட்ட வழக்கத்துலேருந்து வெளியில் வரணும். அந்த கெட்ட வழக்கத்துலேருந்து வெளியில் வந்து சொன்னபடி கேட்க வச்சு, நான் கருப்பசாமி எல்லாரும் போல் நிம்மதியாக வர்றேன். ஆடி திருவிழா வர்றதுக்குள்ளே அவனை முழுசாக மனுஷனாக மாற்றி கொடுத்தா போதும்ல. கிட்டவான், நம்ம எதிர்பார்த்தது போல சீக்கிரமாகவே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? பௌர்ணமிக்கு வரும்போது எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். அதே போல் நம்ம நினச்சது போல் லட்சியத்தில் நினச்சி இடத்த வீட்டையும் கட்டி நல்லபடியாக அங்கே செட்டில் ஆகி எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ முடியுமா கருப்பசாமி? கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு அமைப்போம்ப்பா. அதில் எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சா போதும்ல. நான் கூடவே வந்துடுறேன்ப்பா. வாகனத்தில் எந்த சிக்கலும் வராமல் கருப்பை நான் கூடவே வரேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் தான் சொல்லிட்டேனே, சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன்னு. கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊர்ப்பா. திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லாரும் அப்படியே காலில் விழுப்பா. மறுபடி அப்படியாப்பா? சரி, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. நான் வந்து கம்பெனி வச்சுருக்கோம், அதில் வந்து சரியான வழிக்கு ஆள் அமையலை. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி கடன் ஆகிப்போச்சு. அதனால் எனக்கு வந்து தப்பிக்கிறதுக்கு வழி ஒன்று வேணும். அதே போல் நான் கருப்பசாமி ஒன்று எப்படி வாப்பா, நீ கேட்டதோடு உனக்கு ஆளும் அமைச்சு கொடுத்து ஆர்டரும் அமைச்சு வாரம் உனக்கு நல்லபடியாக பில்லு போட்டு உனக்கு கடனை கருப்பம் கட்டி கொடுத்தா போதுமா? போய் காலில் வந்துட்டுவான். நீ கேட்டதோட உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து ஆளும் அமைச்சு கொடுத்து நாளையிலிருந்து நான் கருப்பசாமி உனக்கு எண்ணி 13 நாளுக்குள்ளே உனக்கு எல்லா ஆளுகளும் வந்துடும்டாமான்னு. சரியா? 13 நாளுக்குள்ளே ஆள் அமைஞ்சிடும். ஆர்டர் உனக்கு திக்காமல் வந்துடும். நீ கேட்டதோடு அடுத்து உனக்கு கடனை கட்டுறக்குண்டான வழி நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். உன்னை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க, உன்னை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறோம். இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும்ப்பா. கிட்டவா, நீ கேட்டது போல் நாளையிலேருந்து எண்ணி 13 நாள் வரைக்கும் இல்லைங்காமல் ஆளுக்கு வந்துடும். 13 நாளைக்கு மேலே எல்லா ஆளுக பிரச்சனை உனக்கு முழுசாக வராது. ஆர்டரும் உனக்கு நல்லா வந்துடும். வருமானத்துக்கும் குறைவில்லாமல் கருப்பை அமைச்சா போதுமா? வருமானம் வந்தால் தானே கடனை கட்டுவேன். அதுக்கிட்டே இப்போ ஆள் இல்லை, இருக்கா இல்லையா? ஆள் உனக்கு அமைச்சிட்றேன். அதே மாதிரி ஆர்டர் வந்துடும். வாரம் பில்லை போட்டுடலாம். அப்புறம் கடனை கட்டிடலாம். நான் கருப்பை அமைச்சு கொடுத்துருப்போம். பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜந்த ஊருப்பா. கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு நல்லபடியாக கருப்பசாமி டைவர்ஸ் பண்ணி அதுலேருந்து சிக்கலை தீர்த்து கொடுத்து, நான் கருப்பசாமி எனக்கு சீக்கிரமாக எனக்கு ஒரு முடிவு பண்ணி தரணும். அதனால் கருப்பசாமி சித்திரை 3ஆம் தேதிக்கு மேலே இதுக்கு உண்டானது நான் கருப்பசாமி ஒரு முடிவு எடுக்கலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. சித்திரை 3 வரைக்கும் பொறுமையாரு. சித்திரை 3க்கு மேலே தான் இதுக்கு ஒரு முடிவும் எடுப்பேன். நீ கேட்டதை போல் உனக்கு சீக்கிரமாக டைவர்ஸ் பண்ணி கொடுத்து, அதே மாதிரி நம்ம நினச்சது அமையுமா? நினச்சது அமையிறதுல அமையும். இப்போ அதை பற்றி யோசிக்க வேணாம். நம்ம பார்த்து வச்சுருக்கிற பிள்ளைய இப்போதைக்கு அதை பற்றி யோசிக்க வேணாம். முதல் டைவர்ஸ் பண்ணி வச்சுருவோம். அதே மாதிரி நம்ம வக்கீல் சரியான வழிக்கு ஸ்டெப் எடுத்து பார்க்குறானா அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு அப்படின்றியா? சரி, கரெக்டானபடி அவன் கரெக்டாக ஸ்டெப் எடுத்தால் அடுத்த 5 மாதத்துக்குள்ளே முடிஞ்சிடுது. ஒன்றும் முயற்சி அதுக்கு உண்டானதை எடு. அப்படி இல்லைன்னா ஆளை மாற்றுப்பான். சரியா? ஆக மொத்தம் உனக்கு சீக்கிரமாக அதுக்கு உண்டான வழி கிடச்சிடும். அதனால் நான் ஓடி போய் வழக்காடி பார்த்ததில் அது கரெக்டான பதில் அவன் உனக்கு சொல்ல மாட்டேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். கரெக்டாக பதில் வருது இல்லையா? வரல. அதனால் உனக்கு சீக்கிரமாக 5 மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவு பண்ணிடலாம். சரியா? அதனால் முடிச்சுட்டு நல்லபடியாக வாழ்க்கையும் அமைச்சு நல்லபடியாக எல்லாரும் போல் நிம்மதியாக வாழ்கிற காலங்கள் சீக்கிரமாக வந்துடும். அதே போல் நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை வாங்கிட்டு என்னை வந்து பார். நீ கேட்டதோட சீக்கிரமாகவே அதுக்கு முடிச்சு கொடுத்துறேன். அப்படி முடித்தா போதும்ல. நம்ம நினச்சது போல் வியாபாரம் தேங்காயில் நம்ம நினச்சது போல் ஓரளவுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். சரியா? ஆமாவா? அதே போல் நம்ம நினச்சது போல் உண்ணமும் வாகனமும் நிற்காமல் ஓடும். அதே போல் உனக்கு தேங்காய் வியாபாரமும் நல்லாயிருக்கும். போய் ரேட்டு பேசுனா அதில் 4 காசு நமக்கு நிற்கும். அந்த மாதிரி உருவாக்கினா போதுமா? நான் கருப்பசாமி நாளையிலேருந்து அதே மாதிரி உருவாக்கி தரம்போ. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பாருப்பா. கூட வரம்போ.
கருப்பசாமி மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா, உடுமலைப்பேட்டை. அப்படியா, சரிப்பா. நம்ம டூரிஸ்ட் ஆளுகள்லாம் பிடிச்சி சேர்த்தி நமக்கு பண்ணலாம்னு ஒரு தொழில் பண்ணிட்டு இருந்தோம். அந்த தொழிலும் முடங்கி படுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. ஆமாம் இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு ஆளும் அமைச்சு உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றினா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடும். கேட்கறதுக்கு பதில் போய் காலில் வந்துட்டு வைப்போ. அதனால் கருப்பசாமி வர ஞாயிற்றுக்கிழமை வரும்போது 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. சரியா? நீ கேட்டதோட இப்போ இந்த டைம் எல்லோரும் அட்வான்ஸ் கொடுத்து வண்டியை புக் பண்ணுற சொல்லி உனக்கு ஆளுக பணம் கொடுத்துருவேன். அதில் 4 காசு வருமானமும் ஏற்பட்டுரும். அதனால் நான் கருப்பசாமி அப்படி கடன் இல்லாமல் சந்தோஷமும் உன்னை வாழ வச்சா போதுமா? கிட்டவா. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து கடனையும் கட்டி நிம்மதியாக அமைச்சு கொடுத்துறேன். உன் மகனுக்கு வர ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன். சரியா? உனக்கு முதல்ல இப்போ உத்தரவு. அதனால் உனக்கு இப்போ நான் கொடுத்துட்டு போகிறேன். நாளையிலேருந்து உனக்கு ஆளுக ஒவ்வொன்றா படிப்படியாக வந்துடும். சரியா? அதே மாதிரி கையில் பணத்தை கொடுத்து புக்கானா போதுமா? அதே மாதிரி நிரந்தரமாக நீ அப்பப்போ ஒரு சுற்றுலாவுக்கு போகணும் அப்படின்னு நோட்டீஸ் அடித்தாலும் முதல் நோட்டீஸ் எனக்கு கொண்டாந்து படியில் வச்சிரு. அடுத்தது அப்புறம் கொண்டு வெளியில் கொடு. நீ கேட்டதோடு உனக்கு ஆளுக அமைச்சு கருப்பும் கொடுத்துறேன். தாராளமாக கூப்பிடலாம். நாளையிலேருந்தே போய் கொடுத்துரு. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் சொன்னதை செய். கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் சின்னக்கரை வச்சுப்பா, சின்னக்கரை. அப்படியே போய் அறிவொளி நகர் போயிட்டேன். விசேஷம் எனக்கு நல்லபடியாக நடக்கணும்ப்பா, எந்த சிக்கல் இல்லாமல் அப்படின்னு என் மகவர்த்தி வந்தா. விசேஷம் நல்லா நடக்கணும், எந்த சிக்கலும் வரக்கூடாது. சிக்கல் வந்துச்சா? வரல. அதே மாதிரி கணவரையும் திருத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் மகனையும் திருத்தி கொடுத்து 4 காசு சம்பாதிக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? இப்போ இதே மாதிரி அமைச்சா போதும். போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதே போல் நான் கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போலையே அடுத்த ஆணி வரட்டும். ஆணி மாதம் வர்றதுக்குள்ளே உன் மகனை முதல் திருத்தினேன். அதுக்கு அடுத்து கணவர். இப்படி 2 பேர்த்தையும் முழுசாக திருத்தி நான் கருப்பசாமி எண்ணி 6 மாதத்துக்குள்ளே படிப்படியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்க்க வந்துடணும். வர்ற பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்து கூடே வரம்போ. இந்தா இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா பொள்ளாச்சி வெடிச்சுப்பா, பொள்ளாச்சி. அப்படியாப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தோம்ப்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு தேங்காய் வியாபாரம் பண்ணுறோம். அதில் ஓரளவுக்கு கருப்பசாமி அப்படியே படி ஏற்றி விட்டுருப்பேனே. அதே போல் நான் கருப்பசாமி அதுலேயும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்கேன். அதே போல் நம்ம எதிர்பார்த்தது போல் நம்மளுக்கு இட பிரச்சனையும் ஒன்று முடிஞ்சிருக்கு. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்ச தோட்டம் வாங்குறதுக்கு யோகம் வருமா? 3 வாய்ப்பு அமைப்பேன்ன, ஒரு வாய்ப்பு இப்போ வந்திருக்கணும். வந்துச்சு இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு கையில் காசு இல்லை அப்படின்னால நீ கொஞ்சம் கூட வருத்தப்படவே வேணாம். நான் கருப்பசாமி இப்போ கொடுத்துட்டு போகிறேன். அதனால் அந்த தோட்டம் நமக்கு அதை பிடிச்சிச்சு, தடம் வழி பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ இறங்கி வாங்கலாம்டாமான்னு. சரியா? எனக்கு அந்த இடம் எனக்கு சரி, உனக்கு வழித்தடம் மட்டும் பார்த்துக்க. சரியா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு கண்டிப்பாக அது உனக்கு நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியே உன்னை இதில் போட்டு வாங்கு. உனக்கு அந்த தோட்டமும் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நான் உனக்கு முதவே சொன்னேன், ஒன்று தை மாதம், அப்படி இல்லை அப்படின்னா சித்திரைக்குள்ள ஒரு வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா ஆடி மாதம். ஆக மொத்தம் ஆடி மாதத்துக்குள்ளே நம்ம வாங்கிடலாம்னு இருக்கோம். அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் இப்போ தோட்டம் ஒன்று காதுக்கு வந்திருக்குது, அது கண்டிப்பாக அது வாங்கலாம். அதுக்கு உண்டான பொருளாதாரமே கண்ணுக்கு சிக்கலை அப்படின்னா நீ கொஞ்சம் கூட கவலைப்பட வேணும். கருப்பை உன் கண்ணுக்கு நான் காட்டுவேன். தேங்காய் வியாபாரமும் ஜெயிச்சு வந்துடலாம், இதுலேயும் ஜெயிச்சு வந்துடலாம். அப்படி அமைச்சா போதுமா? அது போக கருப்பசாமி எல்லாம் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இது போக இன்னொரு பிரச்சனை இருக்குதுப்பா, இருக்கா இல்லையா? அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு. அதனால் ஒரு விரலும் கூட அசைக்க முடியாது. சொன்னது புரிஞ்சுதா இல்லையா? அதனால் எவன் போட்டிக்கு வந்தாலும் சரி, எவன் வம்புக்கு வந்தாலும் சரி, உன்னோட விஷயத்தில் அவன் தலையிடாமல் இருந்தால் போதுமில்ல. இந்தா ஒன்றை கொண்டு நீ இருக்கிற இடத்துல 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டதோட கருப்பசாமி ஒரு விரலையும் கூட நம்ம அசைக்க முடியாது. அதனால் கேஸ் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு எதாவது பிரச்சனைக்கு பண்ணுவானா? கண்டிப்பாக பண்ணுறதுக்கு விட மாட்டேன். சரியா? அந்த காரியத்தையும் ஜெயிக்க வச்சு அந்த பத்திரமும் போடுற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூட வரம்போ. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடியும் கேரளா போயிடுச்சுப்பா, கேரளா. அப்படியா? மறுபடியும் எல்லாரும் காலில் விழுப்பா, 2 பேர் மறுபடியும் காலில் விழு. நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன், நீ உட்கார்.
கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம எதிர்பார்ப்பு போல் நம்மளுக்கு வருமானம் அப்படின்னா பொருளாதாரம் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. அதே போல் எந்த எதிரிகளாக இருந்தாலும் கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்து நம்மளுக்கு தொழிலில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி எல்லாரும் போல் நிம்மதி உனக்கு வாழ்ந்தால் போதுமா? எண்ணி 63 நாள் மட்டும் பொறுமையாக இரு. சரியா? 63 நாளுக்குள்ளே எல்லா பிரச்சனையும் உனக்கு தீர்த்து அதுக்கப்புறம் நம்ம நினச்சதோட சந்தோஷம் பிரியமாக வாழ வச்சா போதுமில்ல. போய் காலைல விழுந்துட்டு ஓடு. அப்படியா? சரி. அதனால் கருப்பசாமி நாளையிலிருந்து ஓரளவுக்கு நான் கருப்பசாமி பிரச்சனை இல்லாமல் படிப்படியாக தீர்த்து கொடுத்துட்றேன். 63 நாள் மட்டும் பொறுமையாக இருக்கணும். 63 நாளைக்கு அப்புறம் நீ நினச்சது போல் எந்த பொருளாதாரமும் நெருக்கடி வராது. நம்ம நினைக்கிறதும் ஈஸியாக நடந்துடும். எல்லாரும் போல் சந்தோஷமாகவும் வாழ்ந்துடலாம். அப்படி அமைச்சா போதுமில்ல. கருப்பம் கூட வரப்பா. இதை பாங்கா வச்சுக்க. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். சரியா? பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடணும். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோத்தகிரி வச்சுப்பா. அப்படியாப்பா? சரி சரிப்பா. மாமியா ஒரே பிரச்சனை. அதனால் கருப்பசாமி எப்படியாவது கொஞ்சம் அனுப்பிச்சி விட்டுறணும் அப்படின்னு வந்து என்னை வந்து கேட்டேன். என்னாச்சு? ஊருக்கு போயிட்டான். இப்போ அங்கே போய் போகிற பக்கம் வேலை செஞ்சிட்ருக்கா. அதே மாதிரி எனக்கு வராமல் மட்டும் இருந்துடணும். அப்படி இல்லையா? அதனால் நிரந்தரமாக வரமாட்டான். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு அது ஒரு இடைஞ்சலாக இருக்குது, வாழ்க்கையில் பெரும் பிரச்சனையாக இருக்குது சொன்னபடியை கேட்டு பெரும் பிரச்சனை. அதனால தான் இப்போ நாடு கடத்திட்டேன். அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இப்போ இல்லாத போல் எப்பத்துக்கும் பிரச்சனை இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி சந்தோஷம் பிரியமாக வாழ்ந்தா போதுமா? போய் காலில் விட்டுவான். சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம நினச்சது போலையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிற போல் இன்னும் 13 நாளைக்கு அப்புறம் பழையபடி பிரச்சனை இல்லாமல் வந்துடும். தவறாமல் என்னோடய திருவிழாவில் வந்து கலந்துக்கணும். வரும்போது எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலையும் கனியில் ஒரு மாலையும் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை நான் அமைப்பேன். சரியா? அதானே யோசிக்கிற. வர்ற மாதிரியே எனக்கு தெரியலையப்பா, வர முடியுமான்னு தெரியலேங்கிற. வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை நான் அமைப்பேன். அதனால் நீ அதை பற்றி கவலையப்படாத. இந்த 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அதை யாரும் கைப்படாமல் பாங்கா வச்சுக்க. நான் கருப்பம் கூடவே வரம்போ. அப்படியா? இதை மட்டும் சாம்பாரில் மட்டும் புழிஞ்சு விட்டுரு. அதை படிப்படியே உனக்கு நான் நிப்பாட்டி கொடுத்துறம்போ. கருப்பசாமி மறுபடி ஊத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜெந்த உறுப்பாம். கருப்பசாமி மறுபடியும் ஊத்துக்குழி வச்சுப்பா. ஊத்துக்குழி. அப்படியா? சரி. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்ப்பா. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் சேர்த்தி வாழை வச்சிடலாம் மேடமானு. சேர்த்தி வாழை வச்சிடலாம். ஆனால் நீ தான் ரொம்ப லேட் பண்ணிட்டிய. அதுக்குண்டான முயற்சி எடுத்திருந்த அப்படின்னா இந்நேரம் சேர்த்தி வச்சுருக்கலாம். நீ அதுக்குண்டான முயற்சி எடுத்த மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. நீ முயற்சி எடுத்தியா? புள்ள சொல்கிறா, அதனால் அவளையும் பார்க்கணும் அப்படின்னு விட்டுட்ட நீ. ஆமான்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு. அதனால் நான் சேர்த்தி வச்சலான்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அவளுக்கு 2வது வாழ்க்கை அப்படின்னு போய் பார்த்தோம்னா எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. என் கண்ணுக்கு தென்படலை. ஒன்று வீட்டில் வச்சுக்கணும், இல்லாட்டி அவனோட சேர்ந்து வாழ்ந்தால் நல்லா இருப்பாளா? கண்டிப்பாக நல்லா இருப்பாள். அதுக்குண்டான வாய்ப்பு அமைப்போம். நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க? நான் சொன்னாலும் நீ சொல்லக்கூடாது. நீ என்ன முடிவு பண்ணி வச்சுருக்க? சேர்த்தி வச்சிடலாம். போய் காலைல வந்துட்டு ஓடு. நீ கேட்டது போல் அதுக்குண்டான வழி பண்ணித்தரேன். அதனால் கருப்பசாமி பௌர்ணமி அன்னைக்கு 108 கனியில் ஒரு மாலை கொண்டுட்டு எனக்கு பாட்டலும் சுருட்டும் வாங்கிட்டு வா. அதுக்குள்ளே நான் போய் வழக்காடி பார்த்துட்டு வந்து அடுத்த 3 மாதத்துக்குள்ளே அவளை பற்றி நீ எதுவுமே பேச வேண்டாம். என்னோடய ஆடி திருவிழா வர்றதுக்குள்ளே அவளே சொல்லிடுவான், நான் போய் பொழைச்சிட்றேன் அப்படின்னு. அவன் கூட போய் பொழைச்சிட்றேன்னு சொல்லி கூப்பிட்டு இவளே சம்மதிக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? நீ அதை பற்றியெல்லாம் பேச வேணாம். அந்த சூழ்நிலை அமைப்பேன். அதே போல் நான் கருப்பசாமினுக்கு நல்லபடியாக சிக்கல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து எந்த இடைஞ்சல் வராது. இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்கணும். உன் புள்ள சம்மதிக்க வரைக்கும். சரியா? அது யாரும் தொடக்கூடாது. அதே மாதிரி எனக்கு நோய் நொடியோடு இருக்கான். அதனால் உடம்பு தொந்தரவு பெரும் பிரச்சனை பண்ணுது. அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி எந்த மருத்துவத்துக்கு போனாலும் சரியான வழிக்கு எந்த பலனும் இல்லை. அதனால் நான் கருப்பசாமி 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. சரியா? நீ ஞாயிற்றுக்கிழமை உனக்கும் வேலை இருக்கா? நீ வந்து என்னை பார்த்துட்டு போ. வரும்போதே எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போதே உனக்கு கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்கிற சூழ்நிலை அமைச்சா போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. நீ வந்து உன் புள்ள சம்மதிக்க வரைக்கும் யாரும் கைப்படக்கூடாது. அதை பாங்கா வச்சுக்க. சீக்கிரமாக அமைச்சு கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பத்ததில் ஜெந்த உறுப்பா.
பல்லடம் போயிடுச்சுப்பா, பல்லடம். இங்கே வர்றதுக்கும் கூட தடுங்கல் ஆகுது, இங்கே வர்றதுக்கும் கூட தடுங்கல், அப்படியா இல்லையா? அதனால் கருப்பசாமி உன் குடும்பத்தொட்டு இப்போ தான் கெட்டது கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டுருக்கு. அந்த விலகிறதுனால தான் இப்போ இங்கே வர்றதுக்கும் தடுங்கல். அதனால் சித்திரை 30 முடிஞ்சு வைகாசி பிறக்கிறதுக்குள்ளே உன்னோட பிரச்சனை அத்தனையும் தீர்ந்துடும். அதனால் மகனுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். நீ சொல்லு. கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அதே போல் நான் கருப்பசாமி நம்ம நினச்சது போலயே எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி அவனையும் சரி பண்ணி கொடுத்து, கணவர்கிட்டவும் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து, தொழிலில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் போதுமா? அதே மாதிரி நம்ம நினச்சது போல் வீட்டை கட்டி முடித்து எல்லாரும் போல் நம்ம கொஞ்ச காலமாவது நல்லா இருக்க மாட்டோமா? கண்டிப்பாக கூடிய விரைவில் இது சீக்கிரமாக உனக்கு முடிச்சு கொடுத்துறேன். அப்படி சரி பண்ணால் போதும்ல, நாளையிலேருந்து உனக்கு தடுங்களே வராது, இங்கே வர்றதுக்கு தடுங்கள் கட்டாயம் வராது. அதனால் நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல் கருப்பசாமி 2 பேர்த்துனாலே உனக்கு தடுங்கள் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சா போதுமில்ல, கருப்பம் கூட விரும்பும். கருப்பசாமி மறுபடி திருவண்ணாமலை வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அதனால் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் ஆன முன்னேற்றம் என் கண்ணுக்கு எதுவும் சிக்கலை. குடும்பத்தும் அப்படின்னு போய் பார்த்தா குடும்பத்துலேயும் ஆன முன்னேற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு தென்படலைப்பா. அதனால் எனக்கு எப்போத்தான் ஒரு நல்ல காலம் பிறக்கும், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் பொறுமையாக இருப்பிடமானே இருப்பில்லை. ஒரு 5 மாதத்துக்கு நேர காலம் வந்து சரியில்லை. அதே போல் கருப்பசாமி 5 மாதத்துக்கு அப்புறம் நம்ம தொழிலையும் எந்த சிக்கல் இல்லாமல் வந்துடலாம். அதே போல் நமக்கு சொத்துலேயும் பிரச்சனை இல்லாமல் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் சந்தோஷம் புரியும் உன்னைய வாழ வச்சு நமக்கு வாழ்க்கையும் நல்லபடியாக உனக்கு செட்டில் பண்ணணும். அப்படின்னா அடுத்த கார்த்திகை மாதம் வந்துடும், சரியா? இது கார்த்திகை மாதத்துக்குள்ளே நீ கேட்டதோட நம்மளுக்கு வாழ்க்கையில் அமைகிறதுக்கும் கூட ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். ஆக மொத்தம் தாளையிலேருந்து தொழில் கொஞ்சம் கொஞ்சமாக தொழில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷம் முறையமாக நோய் நொடி இல்லாமல் உனக்கு நான் வாழ வச்சுறேன், சரியா? அடுத்து இட பிரச்சனை ஒரு பக்கம், இப்படி எல்லா பிரச்சனையும் உனக்கு முழுசாக தீர்த்தா போதுமா? கிட்டவா அவன் எல்லாம் வந்துடுவான். ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உன் வழிக்கு வரக்கூடாது, சரியா? அப்படின்னு நான் போய் பார்த்துட்டு வந்தேன். நீ என்ன சொல்ல வர? வர வேணாம். நம்ம தேடி போனால் என்ன பண்ணுறது? போனேன்னா என்ன வரல, அதுக்கு மட்டும் நீ சொல்லு. நான் வந்து உன்னை நல்லபடியாக நீ 4 ஆள் வச்சு வேலை செய்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி தரேன், சரியா? அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அதை நீ சொல்லு. போகிற சூழ்நிலை அமைஞ்சா என்ன பண்ணலாம் இன்றைக்கே சொல்லு. நாளையிலேருந்து உனக்கு எல்லாமே மாற்றத்தை கருப்பு உனக்கு கொடுத்துறேன். ஆனால் நீ போக மாட்டேன்னு உறுதிமொழி எடுப்படாமான, ஆனால் மறுபடியும் போகிற மாதிரி சூழ்நிலை உனக்கா நீயா ஏற்படுத்திக்கிறிய, என்ன பண்ணுறது? உறுதியாக ஒரு சொல்லிட்டு போ, நாளையிலேருந்து உனக்கு மாற்றத்தை தரேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரி? நமக்கு வந்து இப்படி சூழ்நிலை ஆகிப்போச்சு கருப்பசாமின்னு வந்து நிற்க மாட்டீங்களா? நிற்க மாட்டீங்களா? நான் கேட்குறது ஒரே பதில், திரும்பி வர்றதுன்னே வச்சுக்கோ. அப்படின்னு நமக்கு ஆகாதுன்னா நீ என்ன சொல்லுவேன்? நான் வர்றதுக்கு இல்லாமல் நிப்பாட்டிடுவேன். நான் கேட்குறக்கு மட்டும் பதில், திரும்பி வழியில் போகும்போது பார்க்குறேன், சரியா? அப்போ என்ன பண்ணுவேன்? போயிடுவேன், எந்த மாற்றமும் இல்லை. சரி, போய் காலைல வந்துப்போம். நான் வாழ்க்கையில் கருப்பசாமி நல்லபடியாக உன்னைய சரி பண்ணி விட்டுருவேன். அதே மாதிரி நமக்கு ஓனர் ஆகிற மாதிரி 10 பேர்த்த வச்சு வேலை செய்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் மதிக்கிற மாதிரி உன்னைய மனசை நான் மாற்றி கருப்பை கொண்டு வந்துடுவேன். ஆனால் உனக்கு பிரச்சனையே வந்து ஒரே ஒரு ஆள்னால தான். அப்படின்னு நான் பப்ளிக்கில் சொல்ல விரும்பலை. ஒரு ஆள் தான் அப்படின்னா அதில் நீ புரிஞ்சுக்கணும். ஆமான்னு சொல்லு, இல்லாட்டி இல்லை கருப்பசாமி நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்லு, அப்படி தானே? அதனால தான் நானும் சொல்லிட்டேன். அதில் மட்டும் நீ சரி பண்ணி வந்துட்டே அப்படின்னா நான் அந்த வழியில் உன் பாதையில் வர்றதுக்கு இல்லாமல் நான் பண்ணிடுறேன், சரியா? ஆனால் நம்ம தான் போகிற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுதுறாமானே, அவளை நிப்பாட்டி விடுவேன், நம்ம போகக்கூடாது, சரி? உனக்கு சத்தியம் வாங்குறதுக்கு பௌர்ணமிக்கு அது வரைக்கும் உன்னை விட்டு பிடிப்பினேன், சரியா? பௌர்ணமிக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துரு. 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ வந்து பௌர்ணமி வரைக்கும் எப்படி இருப்ப அப்படின்னு உன்னோட இருப்பிடத்துக்கு நான் வந்து வழக்காடி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு என்கிட்ட சத்தியம் வாங்கினா நான் என்றைக்குமே 1 வே ரோடு தான். அதில் மாறி நடந்துட்டீங்கன்னா தண்டனை உடனே கொடுத்துருவேன்,
அதனால் கருப்பசாமி அதனால் இப்போ சத்தியம் நான் வாங்கலை. சரியா? அதனால் அம்மா பௌர்ணமி வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு என்கிட்ட பண்ணிட்டு போ. அதிலிருந்து கருப்பசாமியுடைய மனசை நான் மாற்றி உன்னை தேடி 10 பேர் வர அளவுக்கு கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? உடைய வரம்போ அதுதான் சொல்லிட்டேனே. உன்னை இப்போ கூலிக்கு போகிறோம், அடுத்து நான் ஓனர் ஆக்கிற அளவுக்கு அமைச்சு கொடுத்துறேன்னு இருக்கேன். அப்போ பொருளாதாரத்தை பற்றி நீ கவலையப்பட வேணாம். பௌர்ணமி வரைக்கும் இப்போ நீ அப்படியே இப்போ போயிட்டு சரியா? பௌர்ணமி அன்னைக்கு உறுதிமொழி எடுத்து, இன்றைக்கி உறுதிமொழி எடுத்தது கடைசி வரைக்கும் இருக்கணும். அப்படி இருந்த அப்படின்னா முன்ன அப்படி கொண்டு வந்துடுவேன். சரியா? பௌர்ணமிக்கு நான் பார்ப்பேன். 3 நாளைக்கு பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, குழப்பம் இல்லாமல் தெளிவாயிருவேன். அமைச்சு தரம்போ. ஆமாப்பா. கருப்பசாமி மறுபடியும் வெள்ளோடு வச்சுப்பா. வெள்ளோடு ஓட்டல் வெள்ளோடு. நீ வெள்ளை கோயில் அப்படி தானேப்பா? வெள்ளை கோயில் தானே? போய்க்கோர். நீ வெள்ளோடப்பா. போய் மறுபடியும் காலைல வந்துட்டோம். கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் நமக்கு தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம்னா ஹோட்டல் தொழில் இப்போ ஓரளவுக்கு போயிட்டுருக்கா இல்லையா? போயிட்டுருக்கு. அதே மாதிரி பிரச்சனை தேடி வந்துச்சா? வந்துச்சு. அதனால் கருப்பசாமி இன்னி பிரச்சனை இல்லாமல் கருப்பை முழுசாக சரி பண்ணி கொடுத்து, அதே கடையில் போட்ட முதல் வீண் போகாமல் உனக்கு வியாபாரமும் பண்ணி கொடுத்து, அதே போல் உனக்கு புதுசாக ஒரு தொழில் தொடங்கலாமா? அதனை அந்த தொழில் கட்டாயம் தொடங்கலாம். சரியா? அதனால் யாரையுமே ஒரு பொறுப்பு எடுத்துக்க சொல்லக்கூடாது. பிறக்கிற ஆளுகளே போதும். அப்படின்னா மாஸ்டர்களை சொல்ல வரல, ஓனர்களை சொல்ல வரேன். சரியா? அங்கே யாரை பொறுப்பு ஒப்படைப்ப? நீ தான் பார்க்கணும். அதுக்கு தான் இப்போ நானும் சொல்கிறேன். நீ கேட்டதோட ஊர் விட்டு ஊர் வந்திருந்தாலும் நமக்கு நல்லபடியாக பிரச்சனை இல்லாமல் ஜெயிச்சு எல்லாரும் போல் அங்கே கடனை கட்டி கடைக்கு போட்ட முதல் வீண் போகாமல் வருமானம் வந்தால் போதும்ல. நாளையிலேருந்து அதுக்குண்டான ஏற்பாடு பண்ணித்தரேன். எப்போ ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்படியா? சரி சரிப்பா. அது மட்டும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு டைம் குறிச்சிட்டு போயிரு. அதுக்கப்புறம் நான் கருப்பசாமி சொல்கிற டைமில் நீ ஆரம்பிச்சிரு. சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன்ப்பா. அப்படி இருந்தால் போதும்ல. இந்தா இதை ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை பாங்க யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நாளையிலேருந்து இன்னமும் வருமானம் எச்சாயிரும். அதே மாதிரி இன்னமும் எந்த பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பா. இன்னையிலேருந்து உன் கூடவே நான் வரேன். கவலைப்படாமல் போ. இன்னும் எந்த பிரச்சனையும் வராதுராமானே. நீ சொல்ல வேண்டியது ஒரே விஷயம், யாருக்கிட்டவும் இன்னும் ஒரு 4 மாத காலத்துக்கு தேவையில்லாத ஒரு சில வார்த்தைகள் மட்டும் விட வேணாம். இந்த ஒன்றை மட்டும் நீ செஞ்சிரு. சரியா? 4 மாதத்தை நம்ம தாண்டிட்டோம் அப்படின்னா அடுத்த எந்த பிரச்சனை தலைமுடி அளவு கூட அசைக்க முடியாது. ஆனால் நாளையிலேருந்துமே எந்த பிரச்சனை வராது. நம்ம மட்டும் தேடி போக வேணாம். அதை மற்றதை நான் பார்த்துக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். அப்படியா? நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. எல்லாம் மறுபடியும் காலில் விழுப்பா. சரி. அப்படியா? சரிப்பா. நம்மளும் எவ்வளவோ காலமெல்லாம் பாடுபட்டுருக்கோம். பாடுபட்டாலும் ஆன முன்னேற்றம் இல்லை அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். யாருப்பா? ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில். யார் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட தொழில்? அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் நமக்கு நல்ல வருமானம் வரணும், நல்லபடியாக கடனை கட்டணும். அதே போல் எல்லாரும் போல் நம்ம இப்போ ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த தொழில் நல்லபடியாக நடக்கணும். அதனால் கருப்பசாமி அப்படியோ யோசித்து ஒரு முடிவு பண்ணி இறங்கிட்ட. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இன்றைக்கி போட்ட முதல் வீண் போகாமல் வேணால் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன். நேர காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் காலம் சரியில்லைதான் இருந்தாலும் கருப்பசாமி நல்லபடியாக இப்போ போட்டிருக்கிற முதல் நல்லபடியாக உனக்கு வருமானத்தை கொடுத்து அதில் அமைச்சு கொடுத்துட்றேன்ப்பா. சரியா? அதனால் ஆமாம் அப்படின்றியா? சரி, போய் காலில் வந்துட்டு ஓடு. குடும்பத்துக்குள்ளே மறுபடியும் ஓடி போய் பார்த்ததில் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே ஒரு சில சிக்கல்களெல்லாம் வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. ஒரு சில சிக்கலெல்லாம் வர்ற மாதிரி தென்படுது. அது யாருனால அப்படின்னு போய் பார்த்தேன். ஓனால தான் வருது அப்படின்னு என் கண்ணுக்கு தென்படுது. அப்படின்னு உனக்கு தெரியுமா? தெரியாது. அதனால் தேவையில்லாத ஒரு சில ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுன்னா கட் பண்ணியிருப்பவன். சரியா? அதே மாதிரி எல்லாமே உனக்கு மறைமுகமாக சொல்கிறேன். தேவையில்லாத ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருந்தாலும் அதுவும் தவிர்த்து வெளியில் வந்துடணும். சரியா? அதனால் அப்படி வந்துட்டு அப்படின்னா எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நல்லபடியாக காப்பாற்றி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இல்லை அப்படின்னா
பிரச்சனையோடு ஒடியாந்தாலும் கருப்பை காப்பாற்றிடுவேன். ஆனால் பிரச்சனை வர்ற மாதிரி என் கண்ணுக்கு முன்னாடியே தெரியுதுராமான்னு. அதனால் கொஞ்சம் கவனமாக போகணும் வரணும். அதனால் சொல்கிறது உனக்கு புரிஞ்சிச்சா புரியலையா? புரிஞ்சிச்சில்ல? நான் யாரையுமே பப்ளிக்கில் சொல்கிற எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் நான் மறைமுகமாக உனக்கு சொல்கிறேன். அதனால் புரிஞ்சதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துடணும். இல்லை நான் சும்மா சொல்கிறான்ட்டு புரிஞ்சிச்சு அப்படின்னு மண்டையாட்டுறியா? இல்லை. அதனால் நான் சொன்னதில் மட்டும் கவனமாக கரெக்டாக இருக்க முடியாமான்னு. இல்லைன்னா தலகுமிகிற சூழ்நிலை அமையும் அப்படின்னு வந்திருக்கு. அதனால் நம்ம நினச்சது சரியாக வருமா? என் கண்ணுக்கு கொஞ்சம் சரி வராத மாதிரி தெரியுது. அப்படிங்கிறனால நம்ம எப்படி இருக்கணும்? ஒரு சில விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கும். வியாபாரத்தை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். இன்றைக்கி வியாபாரம் ஆகலினாலும் நாளைக்கு உனக்கு வியாபாரத்தை ஓட்டி கொடுத்து கடனை கட்டி நிம்மதியாக வாழ வச்சுருவேன். ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னா சமாளிக்கிற அளவுக்கு நம்மளோட தெம்பு கிடையாது. அதனால் கருப்பன் இன்றைக்கே உன்னோட வாசப்படிக்கு வந்துடுவேன். ஆனால் நான் சொன்ன பிரகாரம் கடைப்பிடிக்கணும். சரியா? கிட்டவா, நீ கேட்டதுக்கு சரி போ அப்படின்னு நான் சொல்லிடுவேன். கஷ்டம் வந்து அனுபவிக்கிறதாரு. அதுதான் நான் முன்கூட்டியே சொல்கிறேன். 6 மாதத்துக்குள்ளே கண்டிப்பாக ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. பிரச்சனை இல்லாமல் நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அது ஒரு சிலதை பப்ளிக்கில் சொல்ல முடியாதுப்பா. நான் தான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். தேவையில்லாத ஒரு சாவகாசம் இருந்தாலும் கட் பண்ணிக்க, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாலும் கட் பண்ணிடு. நமக்கு என்ன வேலை கொடுத்துருக்கேன் உனக்கு, அந்த வேலை மட்டும் நீ செஞ்சால் சரி. அப்படி பண்ணின அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் அமைச்சு கொடுத்து உன்னை லைஃப்பில் நான் செட்டில் பண்ணி வைக்கிறேன். நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். சரியா? அதனால் இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்க வந்தது ஹோட்டல் தொழிலுக்கு, நான் சொல்ல வந்தது உனக்கு வேறு சொல்லியிருக்கேன். அப்படித்தானே? அதனால் நான் சொன்ன முறையாக கடைப்பிடி. வியாபாரத்தை பற்றிலாம் கவலைப்பட வேணாம். உன்னை நாளை அறுத்து போட்டுரு. வண்டி நிற்கிற இடத்துல உன்னை கொண்டு போய் கட்டி விட்டுரு. நீ கேட்டதோட நாளையிலேருந்து இன்னமும் உனக்கு நல்ல வியாபாரத்தை கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல? அதனால் நீ என்ன பண்ணுற, கிட்டவா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் எனக்கு மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு வா. சரியா? அதுக்குள்ளே ஒரு நல்ல முடிவு எடுத்துகிட்டு வந்து இனிமேல் நான் இப்படி பண்ணலப்பா அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு போயிரு. நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடிப்பத்தில் காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் அதே போல் கருப்பசாமி போர் ஓடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணியும் நல்லா வந்துடும். அதே மாதிரி லோனும் கிடச்சிரும். அதே போல் அதே இடத்துல வீட்டையும் கட்டி சந்தோஷம் முடியுமா? நம்ம போய் அங்கே காலம் தள்ள முடியுமா? கட்டாயம் காலம் தள்ளிடலாம். சரியா? அதே போல் இந்த இடத்த மாற்றுறதுக்குள்ளே முதல்ல உன் மகனுக்கு வேலை, இரண்டாவது அவனுக்கு நல்ல பிள்ளைய தொலாவி பிடிக்கணும். அதனால் இங்கே வேலை பரப்பு காங்கிட்டு போடுறதுக்குள்ளேயே இங்கே பொண்ணு உறுதி ஆயிரும். சரியா? அதனால் நீ அதெல்லாம் பயப்படாத. வேலை வர பௌர்ணமி முடித்து அடுத்து ஒரு வாரத்துலேருந்து அவன் வேலைக்கும் கிளம்பிடுவான். சரியா? அவனை வேலைக்கு கிளப்பணும். அதனால் கருப்பசாமி வேலைக்கு அனுப்பிவிட்டு, இரண்டாவது உனக்கு அந்த வீட்டிலையும் பிரச்சனை இல்லாமல் முடித்து கொடுத்து கல்யாணத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே பால் காய்ச்சி அங்கே போயிடலாம். அந்த மாதிரி உனக்கு ரூபாய் கொடுத்தா போதும்ல? போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் நான் கருப்பசாமி இந்தா இதை சாப்பிட்ற சாம்பாரில் புழிஞ்சு விட்டுருப்பா. அதில் உன் மகனும் சாப்பிடணும், எல்லோரும் சாப்பிட்றணும். அப்படி புழிஞ்சு விட்டு அப்படின்னா ஒரு வாரத்தில் வேலை தொடாவி அவனே வெளியில் போயிடுவேன், வேலைக்கு கிளம்பிடுவேன். அடுத்து வீட்டுக்கு அடுத்த வீடு பால் காய்ச்சி முடிகிறதுக்குள்ளே அவனுக்கு திருமணத்தையும் பேசி முடித்து கல்யாணம் முடிச்சிடலாம். சரியா? இதை நீ பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குழி. உனக்கு கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறம்போ. சரியா? பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ, ஒரே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு. ஆமாப்பா, அந்த கேஸ் பிரச்சனையை சீக்கிரம் முடித்து கொடுக்கணும். கேஸ் பிரச்சனை சீக்கிரம் முடித்து தரணும். அதனால் கருப்பசாமி நான் உன் கூட வந்ததை உனக்கே கண்ணுக்கு காட்டியிருப்பேனேப்பா. காட்டணும் இல்லையா? அதே போல் நான் கருப்பசாமி உன் கண்ணு முன்னாடி கூடத்தான் இப்போ அவங்க பிரச்சனையை நம்ம மூட்டி விட்டது நான் தான். பிரச்சனையை முடித்து அந்த இடத்த நமக்கு வர வேண்டியதை வர வச்சா கொடுத்தா போதும்ல? நான் அதே போல் உனக்கு நான் வரவழைச்சி கொடுத்துட்றேன். நான் கருப்பசாமி என் திருவிழா முடியறதுக்குள்ளே, சித்திரை திருவிழா முடியறதுக்குள்ளே உனக்கு அதில் துப்பு செய்தி வந்துடும். சரியா? அதில் உனக்கு நல்ல இடமா உனக்கு சீக்கிரமாக அதிலேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? இந்தா கருப்பை நான் கூடவே வரம்பா. பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ. சரியா? இந்தா இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் ஜெந்த உறுப்பா
கருப்பசாமி மறுபடியும் குளப்பலூர் வச்சுப்பா. குளப்பலூர் ஆண் வாரிசே இல்லாமல் இருக்குது. ஆண் வாரிசே இல்லாமல் இருக்குது. அப்படித்தானப்பா? அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே நமக்கு ஆண் வாரிசுக்கு உண்டான வாய்ப்பு கட்டாயமாக இருக்குது. சரியா? கட்டாயமாக இருக்குது. அதனால் கருப்பசாமி வர ஞாயிற்றுக்கிழமை வரும்போது கனிமாலை ஒன்று கொண்டுட்டு வா. நீ வெளியில் உட்காருப்பா, கூப்பிட்றேன். அவனை போய் வெளியில் உட்கார சொல்லு. அதனால் கருப்பசாமி நம்ம கட்டாயமாக 54 கனியில் ஒரு மாலை பாட்டலைஞ்சு விட்டு ஞாயிற்றுக்கிழமை வாங்கிட்டு வா. நீ கேட்டதை விட உனக்கு ஆண் வாரிசு பூரா பிள்ளைகளாகவே இருக்குது. ஆண் வாரிசு கருப்பை கட்டாயம் உனக்கு கொடுத்தா போதுமா? அதில் எந்த மாற்றமும் இருக்காது. குடும்பத்துலேயும் சிக்கல் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து விவசாயத்துலேயும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சா போதுமா? நான் தான் சொல்லிட்டேனே, கட்டாயம் நான் அமைச்சு கொடுத்துறேன். நீ கவலையே படாதுந்தா. ஒன்றை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நீ கேட்டதை உனக்கு கொடுத்தா போதும்ல. கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் எல்லாம் மறுபடியும் கேள்ல விழுப்பா. வீட்டுக்காரனை திருத்தணுமா? வீட்டுக்காரனை திருத்தணும். அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் அவனை திருத்திடலாமா? அப்படித்தானே? அதனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். அதனால் கருப்பசாமி அவனை சொன்னபடி கேட்க வச்சு, அங்கே பிரச்சனை இல்லாமல் நல்ல முறையாக வாழ வச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு தொந்தரவு இல்லாமல் இருந்தால் போதுமா? நான் கருப்பசாமி இன்னும் 60 நாள் மட்டும் பொறுத்துக்க. 2 மாதம். 2 மாதத்துக்குள்ளே அவனை முழுசாக பிரச்சனை இல்லாமல் அமைச்சு சம்பாதிக்கிற காசு 4 காசு நம்ம கையில் கொடுக்குற மாதிரி அமைச்சா போதுமா? அதனால் சண்டையும் வராது, அடிக்கவும் மாட்டான். இதை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. கருப்பை நான் கூடவே வந்துடுறேன். பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ. எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி ஈங்கூர் வச்சுப்பா. ஈங்கூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்மளோட தொழில் கவர்மெண்ட் தொழில் வேணும் அப்படின்னு போட்டு கொடுத்தேன். அதனால் பர்மனெண்ட் ஆயிருமா? கொஞ்சம் கவனிக்கணும். அப்படின்னு புரிஞ்சுதா இல்லையா? அதில் பர்மனெண்ட் ஆயிரும். அதில் எந்த மாற்றம் இல்லை. நீ எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. கொஞ்சமாக கவனித்து தான் ஆகணும். அதனால் கருப்பசாமி அதுக்கு உனக்கு சீக்கிரமாக அதுக்கு பர்மனெண்ட் பண்ணி நம்ம போட்ட தொழிலில் நம்மளுக்கு வருமா? கட்டாயம் வந்துடும். வர்ற மாதிரி கருப்பை உனக்கு உருவாக்கி கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதியை உனக்கு வாழ வச்சா போதுமா? போய் காலில் வந்துட்டு ஓடும். ஆமாப்பா. அதே போல் கருப்பசாமி இப்போ உடல்நிலை அப்படின்னு என்னை கேட்டேன். இப்போ எப்படி இருக்கேன்? பரவாயில்ல. அதனால் இப்போ முழுசும் சரி பண்ணணும். அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணால் போதுமா? சரிப்பா, இந்த அதை குடிப்பா. சரி. மூணு நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு தொந்தரவு இல்லாமல் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறேன். 2வது, தொழில் நம்ம போட்டிருக்கிறதுல 1 வரல ரிசல்ட்டு, அடுத்ததில் வந்துடுமா? அதில் ஒரு வாய்ப்பு அமைப்பேன். ஆனால் அதுலேயும் இல்லை அப்படின்னா அடுத்தது போடுறதுல 3வது போடுறதுல கட்டாயம் கிடச்சிடும். சரியா? ஆக மொத்தம் நம்ம நினச்சது அந்த வேலை கிடச்சா போதும்ல, கண்டிப்பாக அமைச்சிடலாம். இந்தா இதை நீ மகனுக்கு 1, அதே மாதிரி நீ 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். பௌர்ணமிக்கு என்னை பார்த்துட்டு போ. கூடவே வரம்போ 2 பேர்த்துக்குமே 1 நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். கூடவே வரம்போ. அப்படியா? சரி. கருப்பசாமி மறுபடியும் அன்னூர் வச்சுப்பா. அன்னூர். சரிப்பா. நம்ம நினச்சது போல் வேலை கிடச்சிருமா? கண்டிப்பாக அந்த வேலை அப்ளிகேஷன் கொடுத்த எல்லா வேலையும் கட்டாயம் கிடச்சிரும். அதே போல் கருப்பசாமி ஏதோ 2 வரலாம் இருக்கலாம். அதனால் நாளையிலேருந்து உனக்கு ஆர்டர் யார் எங்கெங்கே போய் கால் மிதிச்சுட்டு வந்தையோ அந்த இடத்துலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு ஆர்டர் பிடிச்சி கொடுத்தா போதுமா? அதே போல் கருப்பசாமி நான் தான் அதுக்கு ஓனர். அதனால் நீ வேலைக்காரன். அப்படிங்கிறதுனால நீ போய் பேசிட்டு மட்டும் வா, உனக்கு வேலை கூப்பிட்டு கொடுத்துருவேன். அதனால் கருப்பசாமி ஆளுக பஞ்சம் இல்லாமையும் கடனையும் கட்டி நல்லபடியாக கருப்பை வாழ வச்சா போதுமில்ல. இந்த கருப்பை நான் வாழ வச்சு கொடுத்துட்றேன். அதனால் நாளையிலேருந்து இப்போ நீ பேசிக்கிற எல்லா இடத்துக்குமே கூப்பிடுவேன். நீ போய் பாரு, ரேட்டும் ஒத்து வரும், பணமும் நிற்காத அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். வேறு எங்கே நின்னாலும் உனக்கு வசூல் பண்ணியும் கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதுமாப்பா? அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்த்துட்டு போப்பா. கூடவே வரம்போ. எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் சேவூர் வச்சுப்பா. சேவூர் பேருக்குத்தே ஓனர். பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி என் கண்ணுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அப்படித்தாப்பா? அதனால் ஓனர் பட்டம் மட்டும் இருந்து என்ன செய்கிறது? அதனால் கருப்பசாமி தொழிலில் நாளையிலேருந்து உனக்கு மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து உன்னோட கடனை கட்டுறதுக்கு இன்னும் 1 வருஷம் 3 மாதம்
சரியா? அதே மாதிரி உனக்கு தொழில் நல்லபடியாக நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு ஆளுகளும் உனக்கு வர வச்சு ஆர்டர் உனக்கு நல்லா வந்தால் போதுமா? அதனால் நாளையிலேருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் நான் கருப்பேன் காப்பாற்றினா போதுமா? போய் காலைல வந்துட்டு ஓடு. நாளையிலேருந்து உனக்கு அப்படியே படிப்படியாக அமைச்சு கொடுத்துறேன். ஒரு 30 நாள் மட்டும் பொறுமையாக இரு. அதுக்குள்ளே கொஞ்சம் வெள்ளம் ஹோல்சேல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நீ நினச்சது போல் நல்லாவே இருக்கும். 30 நாள் வரைக்கும் கொஞ்சம் தடுமாட்டம் இருந்தாலும் இத்தனை நாள் இருந்ததுக்கு 30 நாள் ஓரளவுக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீ நினச்சதோட 2 மடங்கு நல்ல வருமானத்தை கொடுத்து நம்ம நினச்ச இடத்துக்கு போய் லட்சியத்தில் ஜெயிக்க வச்சா போதுமா? நான் கருப்பி அமைச்சு கொடுக்குறவா. 3 கனியை கொண்டுட்டு போய் ஒன்றை 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டு கட்டி விட்டுரு. ஒன்றை 2 நிலவில் அறுத்து சிகப்பு தொடச்சி வச்சிரு. உன்னோட கம்பெனியில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் முதல் கம்பெனியை சுத்தம் பண்ணணும். சரியா? சுத்தம் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? அங்கே இருக்கிற பொருளெல்லாம் ஒரு சில பொருள் தேவையில்லாத பொருள் உள்ளே இருக்குது, அதை வெளியேற்றணும். அப்படின்னு என்ன பொருள் சொல்லி பார்ப்போம். பூஜை அறையில் வெளியில் ஒரு பக்கம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு சில பொருள்கள்லாம் இருக்கான். அதெல்லாம் முதல்ல எல்லாமே அப்புறப்படுத்திடு. சரியா? அதனால் வேறு எந்த கோயில் தகடு தாயத்து எது இருந்தாலும் எடுத்துடணும். எடுத்து சுத்தம் பண்ணி கோமயத்தை வச்சு தொளிச்சு விட்டுரு. பொருள் இருக்கா இல்லையா? எல்லாமே அப்புறப்படுத்திடும். எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சரியில்லாமல் இருக்குதுப்பா. கனி மட்டும் கொண்டு கட்டு. உனக்கு தேவை உனக்கு ஆர்டர் வரணும். நல்ல வாரம் பில்லை போடணும். கடனை கட்டி எல்லாரும் போல சந்தோஷம் பிரியமாக வாழணும். உனக்கு அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. 4 மாதத்துக்கு மட்டும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாது. இதை மட்டும் பண்ண, மற்றது உனக்கு நல்லபடியாக வாழ்க்கையில் ஜெயிக்க வச்சிடறேன். அப்படி இருந்தால் போதும்ல. இந்தா இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற? ஒன்றை 2 பக்கம் அறுத்து வச்சிட்றேன். ஒன்றை 4 பக்கம் அறுத்து போடுற. உள்ளேயே போட்டுரு. அது உள்ளே போட்டுட்டு உள்ளே இருக்கிற பொருளெல்லாம் வெளியில் எடுத்துரு. ஆகாததெல்லாம் எடுத்துரு. சரியா? கோமையெல்லாம் வாங்கிட்டு இதை எல்லாம் நிலவில் கட்டி விட்டுரு. அதுக்கப்புறம் ஒன்று இருக்குது அதில் பாக்கி எல்லா மக்களும் உள்ளே சாப்பிட்றணும். எல்லா மக்களும் உங்கள் குடும்பத்தில் உள்ள ஆள் மட்டும். நீ கேட்டது போல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் இருந்தால் போதும்ல. நான் கூடவே வந்துடுறேன்ப்பா. சரியா? இதெல்லாம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்து என்னை வந்து பார். கூடவே வரணும். இப்போதைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உத்தரவு இல்லை. அதை சுத்தம் பண்ணிட்டு வா. அதுக்கப்புறம் மாற்றலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிடுவோம். கூடவே வரணும். அப்படியாப்பா? கருப்பசாமி மறுபடியும் தண்டுக்கு அரம்பாளையம் போயிடுச்சுப்பா. சரிப்பா. அப்படியா? சரி. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்ம நினச்சது போல் உடம்பு தொந்தரவு ஏதாவது ஒரு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்குது சகோதரிக்கு. அதனால் தொந்தரவு இல்லாமல் கருப்பை சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி அங்கே இருக்கிற இடத்த சுத்தம் பண்ணி நல்லபடியாக ஒரு வாரிசும் உருவாக்கி அதே மாதிரி குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்கணும். இதுக்கெல்லாம் கருப்பை ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணி அமைச்சா போதுமா? நான் கருப்பன் கூடவே வரேன்ப்பா. உன்னை எல்லா மக்களும் சாப்பிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பன் கூடவே வந்துடுறேன். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வந்து பார். கருப்பசாமி மறுபடி வெள்ளலூர் வச்சுப்பா. வெள்ளலூர் தொழில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோ ஓட்டணும். யார் ஆட்டோ ஓட்டுறா? நீ. அதனால் கருப்பசாமி ஆட்டோ நல்லபடியாக ஓட்டி தரணும். அதே போல் நம்ம நினச்சது போல் நமக்கு நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் போல் சந்தோஷமாக இருக்கணும். அப்படி இல்லையா? அதனால் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு அதே போல் உனக்கு ஆட்டோவும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். எப்போ வைப்பேன்? ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு சக்கரை பொங்கல் வை. திங்கக்கிழமையிலேருந்து எல்லாத்துக்கும் உடல்நலம் சரியாயிடும். ஆட்டா தொழிலும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்துறேன். நிம்மதியாக வாழ்ந்தால் போதும்ல. கிட்டவா. நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடியே வராது. இதை வாகனத்தில் வச்சுக்கப்பா. இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். நாங்கள் இருப்போம் கூடவே வந்து பொருளாதாரமும் நெருக்கடி இருக்காது. நோய் நொடி இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக கருப்பை படிக்கவும் வச்சுறேன். அப்படி இருந்தால் போதும்ல. கிட்டவா. கூடவே வந்துடுறேன் போப்பா. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு நான் சொன்னதை கொண்டாந்து செஞ்சிடும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடிப்பத்தில் கோபி வச்சுப்பா. கோபி கரெக்டான வழிக்கே வருவானான்னு கூட நம்பிக்கையாக இருக்குது. நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. அப்படித்தானப்பா? அதனால் அவனை திருத்திடலாம். அதெல்லாம் நம்ம பயப்படாத. அதனால் குடும்பத்துக்கு நம்ம மகனாக நல்லபடியாக அப்போ நம்மளோட அருமை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிற காலம் வெகு தூரத்தில் இல்லை. சீக்கிரம் நெருக்கி கொண்டு வந்துட்டேன். அதனால் கருப்பசாமி ஒரு பிரச்சனை ஒன்று உருவானாலும்
பெருசாக பிரச்சனைகளை சிக்காமல் நான் கருப்பை பயப்பட்டோட கொண்டு வந்து சேர்த்திடுறேன். அதே மாதிரி முழுசாக மாற்றியும் கொண்டு வந்துடலாம். சரியா? ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பார்த்துட்டு போ. அதுக்குள்ளேயே ஒரு வழி கண்ணுக்கு காட்டுறேன். சரியா? இதை சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. கிட்டவா கண்டிப்பாக மாற்றி அமைச்சு கொடுத்துடலாம். உனக்கும் குடும்பத்தில் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து கடன் இல்லாமல் சந்தோஷம் புரியுமா, நோய் நொடி இல்லாமல் உனக்கும் வேலையும் கொடுத்து அமைச்சா போதுமா? கருப்பை நாளையிலேருந்து அமைச்சு தரேன். இதை பாங்காக வச்சுக்க. இதை சாம்பாரில் புழிஞ்சு விட்டு கூடயே வரம்பு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பார்த்ததில் சத்தியமங்கலம் வச்சுப்பா. கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் நினச்சது போல் இருந்திருந்தாலும் இப்போ ஒரு சூழ்நிலையின் காரணமாக எல்லாம் மன உளைச்சலோடு இருக்கும். அந்த மன உளைச்சல் இல்லாமல் இந்த இடத்த சிக்கல் இல்லாமல் சீக்கிரமாக உனக்கு விற்று கொடுத்தா போதுமா? அந்த ஒரு 8 மாதம் விடமான 8 மாதத்துக்குள்ளே 4 இடத்தையும் விற்றுடும். சரியா? அடுத்து அதே போல் கருப்பசாமி இந்த பௌர்ணமிக்கு மேலே பார்ட்டி வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு மார்க்கெட் ரேட் அளவுக்கு வருவா. உனக்கு மனசு சரின்னு சொல்லும்போது விட்டுறலாம்ல, போய் காலைல விட்டு ஓடும். அந்த 8 மாத காலத்துக்குள்ளே 4 இடத்தையுமே விற்றுடலாம். உனக்கு டைம் எச்சத்தான் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அந்த 8 மாதத்துக்குள்ளே 4ஐயுமே விற்றுக்கலாம். அதே மாதிரி ரிப்போர்ட் உனக்கு நல்லபடியாக வரணும்னு கேட்டிருக்கேன். ரிப்போர்ட் நல்லபடியாக வந்திருக்குமே. அதே போல் நான் கருப்பசாமி நல்லபடியாக வாரிசு வளர வச்சு நல்ல முறையாக எல்லாரும் போல் நிம்மதியாக உனக்கு வாழ்ந்த காலமெல்லாம் இப்போ வெகு தூரத்தில் இல்லை. ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளே உனக்கு நீ கேட்டது போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு போகிற பக்கம் வர்ற பக்கம் நிம்மதியாக கடன் இல்லாதவளையும் வாழ வச்சு நிம்மதியாக பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் ஆடிலேருந்து ஆவணிக்கு மேலே நீ நினச்சது நடந்துடும். இந்தா ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை யாரும் கைப்படாமல் பாங்காக வச்சுக்கணும். அமாவாசை பௌர்ணமி எங்கே தப்புனாலும் நம்ம வந்து எனக்கு பார்த்துட்டு மாலையை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு போயிடணும். நீ கேட்டதோடு நான் கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும்ப்பா. நான் கூடயே வரம்பு. பௌர்ணமிக்கு எனக்கு மாலையை மட்டும் வாங்கிட்டு வந்துடணும். சரி சார், கூடயே வந்துடுறேன். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் வஞ்சி வளையம் வச்சுப்பா. வஞ்சி வளையம் சரிப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேனா உன் குடும்பத்தை பார்த்ததில் நம்ம எதிர்பார்த்தது போல் இப்போத்தியும் கொஞ்சம் அதோட வேகம் குறைஞ்சிருக்கு. எதோட வேகம்? இப்போத்தியும் வேகம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் புத்தி பேதளித்து நிற்கிது. ஆனால் புத்தி இன்னும் நம்ம பக்கம் திரும்பலை. ஆனால் பேதளித்து நிற்குதுராமானே. அதனால் நான் உனக்கு நல்லபடியாக உனக்கு நீ கேட்டது போல் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் வந்து நீ கேட்டது போல் நேர காலங்கள் இப்படி ஆகிட்டு இருக்குதே அப்படின்னா அதை பற்றி நீ யோசிக்க வேணாம். அதனால் நம்ம தோக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நீ கேட்டது போல் ஒரு வாய்ப்பு உனக்கு தேடி அமைச்சு கொடுத்து அந்த சிக்கல்லேருந்து உனக்கு ரிலீஸ் பண்ணி நம்மளுக்கு தேடி வந்தால் போதுமில்ல. இந்தா நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கொஞ்சம் இப்போ தான் குறைஞ்சிருக்கு. முழுசும் குறைச்சி மாற்றி உருவாக்கி கொண்டு வந்து கொடுத்துறேன். வியாபாரமும் உனக்கு தடங்கள் இல்லாமல் இருந்தால் போதுமில்ல. ஒரே வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் கேரளா போயிடுச்சுப்பா. கேரளா அப்படியே போய் சிவகாசி போயிட்டோம்ப்பா. நம்மளோட யோகம் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா 4 மாதம் முடிஞ்சு 5வது மாதத்தில் உனக்கு ஒரு யோகம் இருக்குது. 5 மாதத்துக்கு அப்புறம் தான் யோகம். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்ததோடு உனக்கு நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார தட்டுப்பாடு இல்லாமல் அன்னைக்கு அன்னாடு வருமானம் நீ எடுக்கிறது மோசம் இல்லாமல் உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்து இன்னும் 2-3 ரவுண்டு உனக்கு வியாபாரம் ஆகிற மாதிரி அமைச்சா போதுமா? அதனால் உனக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் வந்துடும். கடனையும் கட்டி நிம்மதியாக சந்தோஷம் பிரியமான வாழ வச்சா போதுமாப்பா. அதனால் நீ வர பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வந்துடு. மாலை பாட்டில் சுருட்டு இதை வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டது போல் உனக்கு கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் வருமானத்தையும் கொடுத்து கடனையும் கட்டி நிம்மதியாக சந்தோஷம் பிரியமாக 4 பேருக்கு முன்னாடி வாழ்க்கிற மாதிரி உனக்கு அமைச்சா போதுமா? அதனால் ஆரம்ப கால வாழ்க்கை வந்து சரியில்லாமல் இருந்தாலும் அதான் சொன்னேன், பிற்கால வாழ்க்கை வந்து உனக்கு நல்லாவே இருக்கும். சரியா? இதில் அமைக்க முடியும் அப்படின்னா இதில் ஒரு வாய்ப்பு அமைக்கிறேன். அப்படி இல்லைன்னா 5வது மாதம் வந்து உனக்கு கட்டாய யோகம் இருக்குது. சரியா? அதே மாதிரி நமக்கு நம்ம கையில் வாங்குறவனுக்கு உனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உனக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதை வரவழைச்சி கொடுத்துறேன். நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். பௌர்ணமி வர்றதுக்குள்ளே நான் வழக்காடி பார்த்துறேன். ஆக மொத்தம் என் சித்திரை முடிஞ்சு வைகாசி வருகிறதுக்குள்ளே உனக்கு ஒரு சின்னதாக ஒரு மாற்றம், பெருசாக எதிர்பார்க்கறதுக்குள்ள சின்னதாக ஒரு மாற்ற கருப்பை அமைச்சு கொடுப்பேன். அதுலேருந்து படிப்படியாக உனக்கு ஏற்றி விட்டால் போதும்ல. இந்தா இங்கே வந்துக்கல பண்ணி ஒரு 3 நிமிஷம் 3 நாள் தான் நல்ல நிலைமையில் போகிறேன். அடுத்த 4வது நாள் பல வெளியிலே போகும்.
இன்னிலேருந்து கருப்பசாமி யாருன்னு பாரு. இன்றைக்கி தான் நீ வந்திருக்க, நாளையிலேருந்து நீ யாருங்கிறது உனக்கே தெரியும் போ. சரியா? நான் கருப்பசாமி நீ கேட்டதில் ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இப்போ இருக்கிற வாழ்க்கை நம்ம இருக்கிறதுக்குள்ளேயே ஓரளவுக்கு கொஞ்சம் செட்டில் ஆயிடணும். கண்டிப்பாக ஒரு வைப் அமைச்சு தரேன். உடைய வரம்பு ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை பாங்காக வச்சுக்க. பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்ததில் கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் சீக்கிரமாகவே பேச வச்சு, சீக்கிரமாகவே உனக்கு வீட்டு வேலைகள் அன்றாட வாழ்க்கை வேலை செய்ய வச்சு, அதே போல் நல்லபடியாக அவளை மாற்றி கொடுத்து நிம்மதியாக கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி தரணும் அப்படின்னு நான் வந்து கேட்க வந்திருக்கேன். உனக்கு அதே போல் நான் உனக்கு நிம்மதியாக உனக்கு அதையை மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். போய் காலில் விழுந்துட்டு வைப்பா. அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்தா அந்த இடத்த வித்துடலாம். அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அங்கே போட முடியுமா? போட்டுத்தே ஆகணும். அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே ஒரு ரேட்டு போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. சீக்கிரமாகவே நல்ல ரேட்டுக்கு விற்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். மகளையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி தான் போதும்ல, நான் கருப்பன் கூட வந்துடுறேன். இது எல்லா மக்கள் உள்ளுக்கு சாப்பிட்டணும். நான் தான் பௌர்ணமி வரட்டுன்னு உனக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு வாரம் பொறு. அதுக்கப்புறம் உனக்கு நல்லபடியாக உனக்கு ரிசல்ட்டை நான் வர மாதிரி அமைச்சு கொடுக்குறேன். உடைய வரம்பு அப்படியே கொண்டுட்டு போய் கீழே மண்ணை தாண்டி உள்ளே வச்சிரு. சரியா? இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். உடைய வரம்பு அப்படியாப்பா? சரி. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? நல்லூர் வச்சுப்பா. நல்லூர் எல்லாமே கருப்பசாமி கொடுத்தேன். என் மகன் வச்சு காப்பாற்றிக்க தெரியாமல் போயிடுச்சு. நான் கொடுத்தேன், அதை வச்சுக்கு பயன்படுத்திக்க தெரியல. அப்படித்தாப்பா? அதனால் கருப்பசாமி நம்பி ஏமாத்தினதுக்கு தண்டனையும் கொடுத்து, நமக்கு வர வேண்டியதை கருப்பசாமி உனக்கு வர வச்சு கொடுத்து, அதே மாதிரி கீழ் கோர்ட்டில் தீர்ப்பானது போலயே உனக்கு மேல் கோர்ட்லேயும் நமக்கு சாதகமாக நடத்தி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு நடத்தி கொடுத்து சிக்கல் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன்ப்பா. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். அதனால் இப்போ இருக்கிற வீட்டிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும். சரியா? அப்படி சூழ்நிலை மாற்றி இருக்க முடியுமா? சரி. அதனால் அது மட்டும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. சரியா? அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு அந்த சொத்து தீர்ப்பு நம்ம பக்கம் வந்துடும். நமக்கு வர வேண்டியது ஏமாற்றணும்னா பகுதிக்கு பகுதி நம்மளுக்கு வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து, நான் கருப்பை உனக்கு உருவாக்குனா போதும்ல. அதனால் உன் சிக்கல்லேருந்து நம்ம தப்பிச்சு மேலே வர்றதுக்கு இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே உனக்கு ஒரு வழி காட்டுறேன். அந்த வழி பிரகாரம் அதில் மேலேறி வந்துடு. அதுலேருந்து தப்பிக்கவும் வச்சு நான் கருப்பை நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். நான் அதுக்கு தான் சொல்கிறேனே, உனக்கு ஒரு 3 மாதம் மட்டும் பொறுமையாரு. அதுக்குள்ளே உனக்கு நல்ல செய்திகள் எல்லாம் தேடி வந்துடும். நல்லபடியாக உனக்கு வருமானத்துக்கும் குறவில்லாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தேன். அப்படியா? சித்திரை முடியட்டும். சித்திரை முடிஞ்சதுக்கப்புறம் மாறிடலாம். கிட்டவா நீ கேட்டது போல் சித்திரை முடிஞ்சதையும் அதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன். கீழ்கோர்ட்டில் தீர்ப்பு போலயே மேல் கோர்ட்டை நமக்கு சாதகமாக வந்துடும். வந்த போதும்ல, நான் கருப்பை காப்பாற்றி தருவோம். இதில் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிடணும். ஒரு 3 மாதம் மட்டும் பொறுமையாக இருந்துருக்கேன். அதுக்குள்ளே ஒரு வழி அமைச்சு கொடுத்துறேன். கூடயே வரம்பப்பா. கருப்பசாமி மறுபடி அன்னூர் வச்சுப்பா. அன்னூர் அப்படியே பயம் பதட்டமாக இருக்குதுன்னு. இப்போ பதட்டம் எப்படி இருக்குது? பதட்டம் இல்லை. அதனால் பயம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதே போல் மகனுக்கு நல்லபடியாக ஒரு வாழ்க்கை அமையணும். நம்மளும் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். அதில் ஆன முன்னேற்றம் எதுவுமே என் கண்ணுக்கு சிக்கலை. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு அமைச்சு தரேன்டாமானே. நான் உனக்கு அமைச்சு தரேன். கிட்டவா. இப்போ கொஞ்சம் இருக்கிறதும் கூட அதுவும் உனக்கு சரியாக போயிடும். சரியா? அதனால் நான் கருப்பசாமி நம்ம கேட்டது போல் உன் மகனுக்கு ஒன்று உனக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமை வா. உன் மகனுக்கு நேரங்காலமும் உனக்கு குறித்து கொடுத்துறேன். அதுக்குள்ளே உனக்கு சீக்கிரமாக வாழ்க்கை அமைச்சா போதும்ல, நான் கருப்பை அமைச்சு தருவேன். கூடவே வரப்போப்பா. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கல்யாணம் பண்ணின காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நம்ம போராடி ஒரு பிரயோஜனமே இல்லாமல் போச்சு. அதனால் இன்னையாவது ஓரளவுக்கு நம்ம ஜெயிச்சு மேலே வந்துடுவோமா? அப்படியாப்பா? அப்படியா இல்லையா? ஆமாம்மா இல்லையாப்பா? கேட்க பதில் சொல்லு. போராடி நம்மளும் தளர்ந்து போயிட்டோம். அதனால் கருப்பசாமி ஒரு வாழ்க்கையில் நல்லபடியாக ஜெயிச்சு உனக்கு கொடுத்து எல்லாரும் போல் கருப்பசாமி நம்மளும் நல்லா இருப்போம். அதனால் என் பேரை சொல்லி ஒரு 18 வீடு மடிப்பிச்சு எடுக்கணும். என் பேரை சொல்லி
18 வீடு மடிப்பிச்சு எடுத்து எனக்கு கொண்டு வந்து சக்கரை பொங்கல் வச்சிடணும். வச்சு அப்படின்னா அடுத்த 18 நாள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு மாற்றத்தை உருவாக்கி எல்லாரும் போல் நம்மளும் வாழ்கிறதுக்கான வாய்ப்பு, பொருளாதாரத்துலேருந்து தொழில் வரைக்கும் எல்லாம் நல்லபடியாக கருப்பை உருவாக்கினா போதுமா? நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். 18 வீடு மடிப்பச்சு எடுத்து எனக்கு சக்கரை பொங்கல் கொண்டு வந்து வைக்கணும் வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. சரியா? இதை ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். ஒன்றை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு கருப்பன் கூட வந்துடுறேன். அப்படி வந்தால் போதும்ல, வந்து உன் பிரச்சனையை தீர்த்து நிம்மதியாக உனக்கு நான் வாழ வச்சிடறேன்ப்பா. நாளையிலேருந்து உனக்கு தடுங்கள் இல்லாமல் எந்த காரியம் போனாலும் தடுங்கள் இல்லாமல் இருந்தால் போதும்ல, நான் அமைச்சு தரம்போ. எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர். அப்படியாப்பா? சரி. மனைவிக்கு உடல்நலம் சரியில்லை. மனைவிக்கு அதனால பேச்சு குறைஞ்சிருக்குதா இல்லையா? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதே போல் கருப்பசாமி ஆப்ரேஷன் அப்படின்னு கத்தி வைக்கிறதுக்கு இல்லாமல் உனக்கு நான் முத சரி பண்ணிடுறேன். அதே போல் நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துட்றேன். சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி எல்லாரும் போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். குடி, சிந்தாமல் குடிக்கணும். ரொம்ப அதைத்தான் சொன்னேன். அதுக்கெல்லாம் மாற்று ஏற்பாடு பண்ணிடலான்டாமானே. சரியா? இப்போ இதை கட் பண்ணிக்கிற கனியை நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. இன்னொரு கனி கொடுத்துட்டு போகிறேன். அதுக்கு அடுத்த நாள் இதை முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூட்டிகிட்டு வா. வர்றதுக்குள்ள இன்னமும் கொஞ்சம் தெளிவாயிடும். அது எல்லாம் உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு தாராளமாக போகலாம்ட போனேன். வீடெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. அதனால் அதை பற்றி யோசிக்கணுங்கிற அவசியமும் இல்லை. அதனால் இப்போ அதை பற்றி யோசிக்க வேணாம். தாராளமாக நீ இறங்கி போகலாம். அதனால் யாரை சொல்லி மாற்றினேன்? அதனால் இப்போ நீ மாற்றிடலாம். எந்த பிரச்சனையும் வராது. கருப்பை நான் கூடவே இருந்து நல்லபடியாக உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். கண்டிப்பாக அதுக்கு தான் இருக்குதுன்ட்டனே. அதனால் நீ எப்போ வேணாலும் போகலாம். அதுக்குண்டான வாய்ப்பு நான் நாளையிலேருந்தே உனக்கு கொடுத்துட்டேன். அதனால் அது ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கெல்லாம் நான் எல்லாமே அமைச்சு கொடுத்துருவேன். யோகம் வந்துருச்சுனால உனக்கு படம் எல்லாமே வந்துடும். நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துடுறோம். சரியா? அதனால் நீ இன்றைக்கி கொடுத்துருக்கிறத அறுத்து வச்சுருக்கிறத நாளைக்கு, அதுக்கு அடுத்த நாள் ஒன்று ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு